என்றெல்லாம் கெஞ்சுகிறாள். கூந்தலை பிடித்து தர தர என்று இழுத்து கொண்டு வருகிறான். அந்த காட்சியை பார்த்து, அந்த கொடுமையை பார்த்து சகிக்க முடியாமல் ஊர் மக்கள் எல்லாம் தலையிலே கை வைத்து தொழுது அழுகிறார்கள். பிழை செய்கிறவனை கண்டால் பொறுக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, அவனை மோதி வீழ்த்தி விடு, அது மட்டுமல்ல அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு என்ற அந்த கொஞ்சம் மரபு மீறிய இருக்கிறதே பாரதியினுடைய உணர்ச்சி கொந்தளிப்பினுடைய வெளிப்பாடு அந்த சொல். உலகமெல்லாம் பரதனே ஆலை என்று வரம் கேட்கிற பொழுது ராமனுக்கு கொடுக்க கூடாது, என் பிள்ளைக்குத்தான் வேண்டும் என்று கேட்கிற அந்த உணர்விலே நிச்சயம் அதர்மம் இருக்கிறது. அவள் உணர்வு ரீதியான குற்றவாளியாக இருக்க முடியுமே தவிர சட்ட ரீதியான குற்றவாளியாக இருக்க முடியாது. என்ன சொல்கிறாள்? நீ என் ராமனை விட 1000 மடங்கு சிறந்தவனடா என்று பெற்ற தாய் பேசுகிறாள். போர்க்களத்திலே 2 பேர் எதிராளி நிற்கிறார்கள். ஒருவனுடைய துப்பாக்கி சுட தவறினால் அடுத்த நிமிஷம் மற்றவனுடைய துப்பாக்கி இவன் மார்பிலே பாய்ந்துவிடும். ஆகவே முதல் சுட வேண்டியவன் சுடத்தான் வேண்டும். கோபம் என்பது ஒரு உயிர்குணமாக இருக்கக்கூடிய குற்றம். அதை கற்றவர்கள் ரசிப்பார்களா என்றால் தேவைப்படுகிற இடங்களிலே ரசிப்பார்கள் என்று நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். 3 இடத்திலே லக்குவனுக்கு கோபம் வந்தது. ஒன்று கைகேயி மீதான கோபம், பரதன் மீதான கோபம், சூர்பனகை மீதான கோபம். மிக செய்திகளை எல்லாம் அவர்கள் கொட்டி கொடுத்து விட்டார். கைகேயி மீதான கோபம் என்பது, லட்சுமணனுடைய அந்த கோபம் என்பது அடிப்படையிலே தான் விரும்புகிற ஒருவனுக்கு கிடைத்த வாழ்வை இவள் பறித்தாள் என்று வந்த கோபம். அறம் சார்ந்த கோபமா அந்த கோபம் என்பது பற்றி நாங்கள் இன்னும் உள்நுழைந்து ஆராய வேண்டும். எனக்கு அதிக நேரம் இல்லாதபடியால் மேலோட்டமாக சொல்கிறேன். எனக்கு பிடித்தவன் ராமன், அவனுக்கு தர வேண்டிய வாழ்க்கையை பறித்தாள். ஆகவே அவள் மேலே அவனுக்கு கோபம் வந்தது. இந்த கோபத்தின் அடிப்படையிலே அறம் உண்டா? கற்றவர்கள் எந்த கோபத்தை ரசிப்பார்கள் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால், அறிஞர்கள் எந்த கோபத்தை ரசிப்பார்கள் என்று கேட்பீர்களே ஆனால், அநியாயத்துக்கு எதிராக ஒரு கோபம் எழுந்தால் அந்த கோபத்தை கற்றவர்கள் கட்டாயமாக ரசிப்பார்கள். அதுதான் இன்றைய என்னுடைய தீர்ப்பினுடைய அடிப்படை. அநியாயத்துக்கு எதிரான கோபம் என்றால் கற்றவர்கள் நிச்சயம் கோபத்தை வெறுக்க மாட்டார்கள். அப்படி அதனால்தான் பாரதி சொன்னான் என்று இவர்கள் எல்லாரும் சொன்னார்களே, ரௌத்திரம் பயில் என்றானே. கோபத்தை பழக வேண்டும் என்று சொன்னால் ஏன் பழக வேண்டும் என்றால் சும்மா ஒருவரோடு ஒருவர் சீண்டிக் கொண்டிருப்பதற்காக அல்ல கோபம், எனக்கு பிடிக்காததை செய்வதற்காக அல்ல கோபம். கோபம் ஏன் பயில வேண்டும் என்றால் அதர்மம் நடக்கிற பொழுது அந்த அதர்மத்துக்கு எதிராக கோபம் எழும்பாம விட்டால் அந்த கோபம் இருந்தாலும் ஒன்று, அந்த கோபத்தை இல்லாதவன் இருந்தாலும் ஒன்று, இல்லாமல் போனாலும் ஒன்று. பாஞ்சாலி சபதத்திலே பாஞ்சாலியை இழுத்து கொண்டு வருகிறான் துச்சாதனன் முடியை பிடித்து. அவள் கெஞ்சுகிறாள், நான் ஓருடையிலே இருக்கிறேன், விட்டுவிடு. ரொம்ப நாகரிகமான வார்த்தைகள், ஓருடையிலே நிற்கிறேன், என்னை விட்டுவிடு என்றெல்லாம் கெஞ்சுகிறாள். கூந்தலை பிடித்து தர தர என்று இழுத்து கொண்டு வருகிறான். அந்த காட்சியை பார்த்து, அந்த கொடுமையை பார்த்து சகிக்க முடியாமல் ஊர் மக்கள் எல்லாம் தலையிலே கை வைத்து தொழுது அழுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயமா, ஒரு அரசிக்கு இப்படி ஒரு அநியாயமா, ஒரு வேலைக்காரி போல அவளை வரக்கூடாத நேரத்திலே, சபைக்கு கொண்டு வரக்கூடாத நேரத்திலே இப்படி முரட்டுத்தனமாக இந்த 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 மனிதன் கொண்டு வருகிறானே என்று கூடியிருந்தவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். இந்த காட்சி நாம இருந்தால் என்ன நினைப்போம்? அதை ரசிப்போம். ஆகா, மக்கள் மத்தியிலே அற உணர்ச்சி என்னும் இருக்கிறது என்று ரசிப்போம். இதெல்லாம் பாஞ்சாலி சபத காலம். இன்றைக்கென்றால் இழுத்து கொண்டு வருகிறவன் அடுத்தது என்ன செய்ய போகிறான் என்று மனதுக்குள்ளே கற்பனை பண்ண ஆரம்பித்து விடுவோம். அப்படித்தான் இன்றைய மனித கீழ்மைகள் இருக்கின்றன. கொண்டு வருகிறவர்களை பார்த்து நாட்டு மக்கள் முழுவதும் ஐயா அறம் பிழைத்ததே என்று அழுகிறார்கள். நாங்கள் என்றால் இன்றைய நிலையிலே ஆகா அந்த நாட்டு மக்கள் அறவான்கள் என்று நினைத்து மகிழ்வோம். பாரதிக்கு அந்த அழுகை கோபம் தந்தது. பாரதியாலே அந்த கோபத்தை, அழுகையை ரசிக்க முடியவில்லை. வீரமிலா நாய்கள் என்று தொடங்கினான். பாரதி 1-2 இடங்களிலே தான் மரபு மீறிய கோப வார்த்தைகளை பயன்படுத்துவான். அது ரொம்ப அவனாலே பொறுக்க முடியாத எல்லை வந்து விட்டால் பயன்படுத்துவான். பாதகம் செய்தவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வார்த்தையா? பிழை செய்கிறவனை கண்டால் பொறுக்க கூடாது, பயப்படக்கூடாது, அவனை மோதி வீழ்த்தி விடு, அது மட்டுமல்ல அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு என்ற அந்த கொஞ்சம் மரபு மீறிய இருக்கிறதே பாரதியினுடைய உணர்ச்சி கொந்தளிப்பினுடைய வெளிப்பாடு அந்த சொல். அவ்வளவுதான். அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். உடனே பாரதியை கொச்சைப்படுத்தக்கூடாது, அவன் குழந்தைகளுக்கு பாட தெரியாதவன் என்று சொல்லக்கூடாது. அதற்கு அடுத்ததாக அவன் எல்லை மீறி பேசிய பேச்சு என்பது இதுதான். வீரமிலா நாய்கள் என்றான். இது என்னடா, எல்லாரும் அழுகிறார்கள், பெண் அவளை கொண்டு வருகிறான், கதறுகிறாள் அவளுக்கு. பாஞ்சாலி என்ன செய்திருக்க வேண்டும்? பாரதிக்கு கோபம் வருகிறது. எல்லாருமாக இருந்து ஒப்பாரி வைக்கிறார்கள். ஐயோ பாஞ்சாலியை கொண்டு வருகிறானே, ஒரு உடையிலே கொண்டு வருகிறானே, பைத்தியக்காரா, நீங்கள் இத்தனை பேர் நிற்கிறீர்களே, அவன் ஒரு முரடன் தானே கொண்டு வருகிறான், பிடித்து அவனை நிலத்திலே போட்டு தேயுங்களடா என்று பேசினான். தேயுங்கள் என்று பேசுகிறான். வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை பிடித்து தரணியிலே தேய்த்தந்த பொன்னை அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகிறார், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்றான்.
நீங்கள்லாம் இப்படி அழுத என்னடா செய்ய போறீர்கள், போங்கடா, இது அழுகிறதை விட நீங்க அழாம இருக்கிற நல்லது, போங்கடா என்றார். ஆகவே கற்றவர்கள் எதை ரசிப்பார்கள் என்றால், அறத்துக்கு எதிரான செயல் நடக்கிற பொழுது யாராவது ஒருவன் கோபித்து கொந்தளித்து எழும்பினால் அதை கற்றவர்கள் ரசிப்பார்கள். அதற்கு பாரதி ஒரு சான்று. இப்போ இந்த 3 செயலிலே எங்கே அதர்மம் நிகழ்ந்தது, அதர்மம் செய்தவர்கள் யார்? கடுமையான அதர்மம் யாராவது செய்திருந்தால், அந்த அதர்மத்துக்கு எதிராக லட்சுமணனுடைய கோபம் பதிவாகி இருந்தால் அந்த கோபம் கற்றவர்களாலே ரசிக்கப்படும். இதுதான் வரையறை, நீட்டி அளப்பதோர் கோல். அப்போ இந்த 3 எங்கே அதர்மம் நிகழ்ந்தது, யார் அளவுக்கு அதிகமான அதர்மமானாக நின்றார்கள், அந்த அதர்மம் செய்தவர்கள் மேலே லட்சுமணன் கோபித்திருந்தால் கற்றவர்கள் நிச்சயம் ரசிப்பார்கள். இந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு கைகேயியை பார்க்கிற பொழுது அதர்மம் செய்தாளா என்றால், செய்தால். எப்படி செய்தால்? உணர்வு ரீதியாக செய்தாள். நான் அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, நோக்கர்களுடைய கடமை உணர்வு ரீதியாக ஒரு செய்தியை பார்ப்பது, சட்டப்படி பார்ப்பது என்பது. அதான், இல்லாட்டி நீதிமன்றத்தில் நீதிபதி காணுமே, சட்டப்படி அவர் பார்ப்பார். உணர்வு ரீதியான இவனை பார்த்தால் இவன் இப்படி இருக்கிறான், இவன் பேச்சிலே உண்மை தெரிகிறது, ஆகவே இவனை விடுவிக்கலாம் என்று சொல்லுகிற உரிமை நோக்கர்களுக்கு உண்டு. இப்போ கைகேயியை பார்க்கிற பொழுது 2 விஷயம். ஒன்று, அவள் அதர்மம் செய்தாள் என்றால் உணர்வு ரீதியாக அதர்மம் செய்தாள், ஆனால் சட்ட ரீதியாக அவள் அதர்மம் செய்யவில்லை. இந்த பதிவை நாம் மறக்கக்கூடாது. என்ன உணர்வு ரீதியான என்றால், ராமனுக்கு ஆட்சி போகக்கூடாது. இதை கூனி சொல்லி 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 இவனை மனத்தை மாற்றிய பிறகு ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆலை என்று வரம் கேட்கிற பொழுது, ராமனுக்கு கொடுக்க கூடாது, என் பிள்ளைக்குத்தான் வேண்டும் என்று கேட்கிற அந்த உணர்விலே நிச்சயம் அதர்மம் இருக்கிறது. நேற்று வரை அவள் ராமனை நேசித்தவள், ராமனை பயர்ந்த எற்கு இடருண்டோ என்று கூனி சொன்ன பிறகு கூனியிடம் பேசியவள், ராமன் என் பிள்ளை என்று நினைத்திருந்தவள். அதனால் தான் தசரதன் ராமனுக்கு முடிசூட்டு விழா வைத்த போது பெற்ற தாயாகிய கோசலையிடம் போகாமல் கைகேயிடம் வந்தான். அந்த அளவுக்கு நேசிப்பாக இருந்த ஒருத்தி தன் பிள்ளைக்கு ஆபத்து என்று ஒருத்தி மனம் மாற்றிய உடனே, ஒரு தீயவள் மனம் மாற்றிய உடனே, மனம் மாறித்தான் இந்த வரம் கேட்கிறாள் என்கிற பொழுது அது உணர்வு ரீதியாக அவள் அதர்மம் செய்கிறாள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் சட்ட ரீதியாக இதை குற்றம் சொல்ல முடியுமா? அது பற்றி நாம் ஆராய வேண்டும். ஏன் சட்ட ரீதியாக ஆராய முடியாதென்றால், தசரதன் 2 வரங்கள் கைகேயிக்கு கொடுத்தான். அதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். 2 வரங்கள் கொடுத்தான். ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் உலகாள்வது என்றுதான் அவள் வரமே கேட்கிறாள். நீ தந்தாய் அல்லவா? தசரதன் கொடுத்த வரம், அதாவது எந்த நிபந்தனையும் இன்றி கொடுத்து விட்டான். அப்படியானால் தசரதன் குற்றவாளியா என்றால் இல்லை. மனைவியின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குற்றமாக இருந்தால் தான் தசரதன் குற்றவாளி. கைகேயி இப்படி மாறுவாள் என்று எவன் நினைத்தான்? நல்ல அன்புள்ள பெண், தன்னை மட்டுமல்ல மாற்றால் வயிற்றிலே பிறந்த பிள்ளையையும் நேசிக்கிற ஒரு பெண்ணை எப்படி அவன் சந்தேகப்படுவான்? ஆகவேதான் அவன் என்ன செய்தான்? அவளை நம்பினான், வரம் கொடுத்தான், அவள் துரோகம் செய்து விட்டாள். ஆனால் தசரதனால் கொடுக்கப்பட்ட வரம் என்பது சட்ட ரீதியாக இருந்தது. அந்த சட்ட ரீதியான வரத்தை கைகேயி பயன்படுத்தினாள் என்கிற பொழுது அவள் உணர்வு ரீதியான குற்றவாளியாக இருக்க முடியுமே தவிர சட்ட ரீதியான குற்றவாளியாக இருக்க முடியாது. இதை முதலிலே நான் பதிவு செய்ய. இப்போ இது ஒரு பக்கம், இது சும்மா மேலோட்டமா அப்படி தொட்டு விட்டு போகிறேன். அடுத்தது பரதனுக்கு வருகிறோம். பரதன் மேலே இவன் கோபம் காட்டுகிறானே, இவன் ஏதாவது தவறு செய்தானா என்றால், பரதனை பொறுத்த அளவிலே ரொம்ப தெளிவாக தெரிகிறது, அவன் உணர்வு ரீதியான குற்றவாளியும் இல்லை, சட்ட ரீதியான குற்றவாளியும் இல்லை. ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட இந்த ஆட்சி எனது என்று நினைத்து பார்க்காத பயல் அவன். பெற்ற தாய் அந்த வரத்தை எடுத்து கொடுக்கிறாள், உனக்கு ஆட்சி என்று சொல்கிறாள். என் அண்ணன் ராமன் என்னை கண்டிப்பான் என்பதற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன், இல்லாவிட்டால் இந்த நிமிடம் உன்னை தாய் என்றும் பார்க்காமல் கொள்வேன். தாயீர் அல்லீர் நீர் பேயீர் என்று பேசுகிறானே, அவன் மனதிலே ஒரு துளி கூட உணர்வு ரீதியான குற்றம் இல்லை. இந்த ஆட்சி எனது வேணும், அம்மா வாங்கி தந்தது தானே, அப்பா தந்தது தானே என்று அவன் ஒரு ஊசி புள்ளி அளவும் நினையாதவன். உணர்வு ரீதியாக அவனை குற்றம் சாட்ட முடியாது. சட்ட ரீதியாக ஏதாவது குற்றம் சாட்ட முடியுமா என்றால், பெற்ற தாய் தவறு செய்தால் எப்படி பிள்ளை மேலே அந்த தவறு வரும்? பெற்ற தாய் செய்த தவறு, அதுல எங்காவது பரதனுக்கு உணர்வு ரீதியான உடன்பாடு இருந்ததா? வார்த்தையிலே இருந்ததா? உணர்விலே இருந்ததா? செயலிலே இருந்ததா? 14 ஆண்டுகள் தவம் செய்தானே, என் தாய் செய்த பிழைக்காக நான் தவம் செய்கிறேன் என்று செய்தானே, அவனுடைய உணர்விலே எங்காவது ஒரு புள்ளி இருந்ததா? ஒரு தாய் செய்த குற்றத்துக்காக பிள்ளையை குற்றவாளியாக நிறுத்த முடியும் என்று எவனாவது அறிவுள்ளவன் சொல்வானா? பரதன் மேலே கோபப்படுகிற பொழுது லட்சுமணன் இந்த தவறை செய்கிறான். உணர்வு ரீதியாகவும் அவனை பாருங்கள், இதே குற்றத்தை கோசலை நினைத்தாள். அம்மா செய்த தவறு, ஒருவேளை பரதனுக்கும் இது தெரிந்திருக்குமோ என்று தெரியாமல் நினைத்தாள்.
உன் தாய் செய்தது உனக்கு தெரியாதா என்று ஒரு வார்த்தையை போட்டாள். அந்த பரதன் துடித்த துடிப்பு இருக்கிறதே, ஒரு புழு போல துடித்தானே. ஒரு 15-20 பாடல்கள் கம்பன் பாடுகிறார். தன் தலையிலே கையை எடுத்து வைத்துக் கொண்டு என்னென்ன குற்றங்கள், பாரிய குற்றங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அந்த குற்றங்களை எல்லாம் சொல்லி, அதை செய்தவன் பாவம், அதை செய்கிறவன் செய்த பாவம், அதை செய்த பாவம் எல்லாம் எனக்கு வந்து தேரட்டும் தாயே. என் கையை செய்த சூழ்நிலையிலே எனக்கு ஒரு துளியாவது பங்கிருந்தால் அந்த பாவம் எல்லாம் எனக்கு வரட்டும் என்று இவன் சத்தியம் பண்ணிய பொழுது பதறி போகிறாள் கோசல், துடிதுடித்து போகிறாள் கோசல். என்ன சொல்கிறாள்? நீ என் ராமனை விட 1000 மடங்கு சிறந்தவனடா என்று பெற்ற தாய் பேசுகிறாள். ஆகவே நமக்கு தெளிவாக ஒன்று தெரிகிறது, உணர்வு ரீதியாகவும் நாங்கள் பரதனை குற்றவாளியாக காண முடியவில்லை, சட்ட ரீதியாகவும் குற்றவாளியாக காண முடியும். இதை நன்றாக தெளிவு செய்ய வேண்டும். இனி சூர்பனகைக்கு வருகிறோம். சூர்பனகைக்கு வந்தால் அவள் உணர்வு ரீதியாகவும் குற்றவாளி, சட்ட ரீதியாகவும் குற்றவாளி. ரொம்ப நன்றாக தெரிந்து கொள்ளவர், உணர்வு ரீதியாகவும் குற்றவாளி. அதாவது இங்கே அது விரிவாக சொல்ல எனக்கு இடமில்லை, சண்முகவடிவேல் ஐயா தான் கேட்டார்கள். அது சூர்பனகை வந்து ஒரு ராமனை பார்த்த உடனே அளவுக்கு அதிகமான காமம் கொண்டு ஒரு பொய் வேஷம் போட்டு அவனை மயக்குவதற்கென்று வந்து பேசுகிறாள். ராமனேன் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று கேட்கிறார்கள். வெளிப்படையாக கேட்டால் அது பிழைதான். ஆனால் கம்பன் அங்கு ஒரு செய்தி வைக்கிறான். ஒரு பெண் அளவுக்கு அதிகமான காமம் கொண்டு அந்த காமத்தை தானாக வெளிப்படுத்தி அருவருக்கத்தக்க வகையிலே நடந்தால் ராமன் போன்ற புருஷோத்தமனும் அந்த பெண்ணை இழிவுபடுத்துகிற அந்த பீபட்சம் என்ற உணர்வுக்கு ஆளாக்குவான் என்பதுதான் செய்தி, நேர்மையான செய்தி. ஒரு பெண் தன்னை தானே இழிவுபடுத்தி கொண்டு காம ரூபமாக வந்து நின்று தன் காமத்தை தானே சொல்லி, அவள் அப்படித்தானே சொல்லுகிறாள், நான் என்னை ஒருவரும் அறிமுகப்படுத்த வழியிலே அதனாலே வருகிறேன், காமவல்லியாம் கன்னி என்றாள். பச்சை பொய். காமவல்லி என்றது மட்டும்தான் உண்மை, கன்னி என்பது பொய். அதான் சில கல்யாண வீடுகளில் ஐயர்மார் சொல்றார்கள், கன்னியாம் கனக சம்பந்தாம் என்றால் எனக்கு தெரிஞ்சளவில் அவள் கன்னியாம். அவர் ஒரு ஐயப்பாட்டில் தான் சொல்றார். நான் சொல்லுகிறது அவள் ஒரு அருவருக்கத்தக்க செயல். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்கள், பெண் தன்னைத்தான் காமப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டால் எந்த ஆடவனும் அவளை ஒரு நகைச்சுவை பாத்திரமாகத்தான் நினைப்பான், அவளோடு விளையாட நினைப்பான். அதுதான் ராமன் செய்தது. ராமனை காப்பாற்ற எனக்கு ஒரு தேவையும் இல்லை. நான் சொல்லுகிறேன், அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ராமன் மயங்கினான், ஆசைப்பட்டான் என்றால் அப்படிப்பட்டவனா ராமன்? இதுதானா நாம் படித்த ராமாயணம்? ராமன் என்ன அவ்வளவு இழிந்தவனா? ஒரு பெண்ணை பார்த்து மயங்குகிறவனா? இவளை பார்த்த உடனே ஒரு விளையாட்டு தோன்றுகிறது, அந்த விளையாடி விட்டான். தவறுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த பெரிய உத்தமனுக்கும் இப்படியான பெண்களை கண்டால் அவளை கிண்டல் செய்ய, கேலி செய்ய மனம் வரும் என்பதை பதிவு செய்வதற்காக கம்பன் செய்த கதை அது. ராமன் தாழ்ந்தவன் இல்லை, தாழ வாய்ப்பும் இல்லை. இவள் சட்ட ரீதியாகவும் அவள் செய்தது எல்லாமே தவறு. பொய் பேசுகிறாள், தன் காமத்தை சொல்கிறாள், என்னை கல்யாணம் பண்ணி என்று வாய் விட்டு கேட்கிறாள். அதெல்லாம் லட்சணம் இல்லை பாருங்கள். திருக்குறளிலே நலன் புனைந்துரைத்தல் என்று ஒரு அதிகாரம், நலன் புனைந்துரைத்தல் என்று ஒரு அதிகாரம். அது என்னென்றால் ஆணும் பெண்ணும் கூடி மகிழ்ந்த பிறகு ஒருவரை ஒருவர் பாராட்டுவது, நலனை புனைந்துரைத்தல். கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வது. இந்த அதிகாரத்திலே திருவள்ளுவர் என்ன செய்கிறார் என்றால், இப்ப 2 ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூடி மகிழ்ந்து விட்டார்கள். இப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து பாராட்டுகிறார்கள். எப்படி பாராட்ட வேணும்? ஆம்பளை ஒரு 5 குறள் பாராட்ட வேணும், பொம்பளை ஒரு 5 குறள் பாராட்ட வேணும். அதுதானே நியாயம். ஏன் இவளும் மகிழ்ந்தால் அவனும் மகிழ்ந்தான், பாராட்டுறா 2 பேரும் பாராட்டி இருக்க வேணும். திருவள்ளுவர் என்ன செய்தார்? ஆணாதிக்கவாதி என்ன செய்தார் என்றால் 10 குறள்லையும் ஆம்பளை பொம்பளைய பாராட்டுற மாதிரி தான் பாடிவிட்டு போயிட்டார். பொம்பளை ஆம்பளைய பாராட்டுற மாதிரி இல்லை. இது திருவள்ளுவர் மட்டும் இல்லை, இளங்கோவடிகள், மாசறு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரி விரையே, கனியே, தேனே அடிச்சு கொண்டு போறான் கோவலன். இது பேசாம நிக்குது. இதை வச்சு கொண்டு ஒரு காலத்தில் சில பேர் சொல்லிச்சுன்னா இதால தான் விட்டுட்டு போயிட்டான் அவன் என்று. அப்போ என்ன எதிர்பார்க்கிறார்கள் இவர்கள்? எனக்கு அவள் திருப்பி தொடங்கணுமா? நீ எரும மாடு மாதிரி இருக்கிற, அந்த மாதிரி இருக்கிற, நல்லாவா இருக்கும்? பரிமேலழகன் உரை எழுதுகிற பொழுது சொன்னான், இந்த குறளுக்கு, இந்த அதிகாரத்துக்கு ஏன் 10 குறளையும் ஆண்பால் பேச்சாகவே வைத்தான் என்றால், இயல்பான நாணத்தால் பெண்ணுக்கு கிளவி புறவாது என்றான். பெண்ணுக்கு இயல்பான நாணம் இருக்கிறது. ஆண் தன்னுடைய அனுபவத்தை, சந்தோஷத்தை வாய் விட்டு பாராட்டுவான், பெண் ஒரு சிரிப்பாலே உணர்த்துவாள். அப்பதான் அவள் பெண். எப்ப வாய் விட்டு இதெல்லாம் பேச தொடங்குறாளோ அவள் நகைச்சுவை பாத்திரம். அப்படித்தான் ஆனால் சூர்பனகை. அதனாலே கொஞ்ச நேரம் விளையாடினான். அது விதி விளையாட்டு. அது சரியா என்று கேட்டால் நான் சரி என்று சொல்லவில்லை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு ராமனை ஏதோ காமுகன் என்பது போல தயவு செய்து மேடைகளிலே பேசாதீர். நான் சொல்வது, லட்சியமாக இருக்கக்கூடிய ஓர் இருவரையும் கொச்சைப்படுத்தி கீழே இறக்கி விட்டால் இனி யாரை விரல் நீட்டி இவர்கள்தான் லட்சியம் என்று காட்டப் போகிறீர்? அறிவாளிகள் அதை ஒரு காலமும் செய்யக்கூடாது. அவள் உணர்வு ரீதியாகவும் பிழைவிட்டாள். அவளுக்கு தவறு.
மூக்கு முளை அறுத்து விட்டான். இது சொல்றதுல ஒன்றும் கூச்சம் இல்லையா? என்னையா 85 வயசுல முளை சொல்ல கஷ்டமா? எக்ஸெட்ரா. என்னுடைய அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை பாருங்க. மூக்கை வெட்டியிருப்பான், வால் அப்படியே நேரா போயிருக்கும், முளையும் வெட்டியிருக்கும். அதானே பீஸ். இது மூக்குக்கு தனியாக வெட்டி முளைய தனியாக வெட்டினானா? ஒரு வீச்சில் மூக்கை வெட்டினான். ஏனென்றால் பெண்ணை கொல்லக்கூடாது, பெண்ணை அவளை கண்டித்து அனுப்புறதுக்கு ஒரு வழி என்று நினைத்திருப்பான். அவ்வளவுதான். இவள் மூக்கு வெட்டின பிறகாவது அடிங்கினாளா? இவள் என்ன தெரியுமா வந்து சொன்னால், மூக்கு வெட்டி முளை வெட்டுப்பட்டு போச்சு. அதுக்கு பிறகு நின்று சொல்றாள், டேய் ஏண்டா எனக்கு நீங்க மூக்கு முளையும் வெட்டினீங்கன்னு எனக்கு தெரியுமடா. மூக்கோடையும் முளகையோடையும் இருந்தால் நான் ரொம்ப அழகாக இருப்பேன். என்னை வேறு யாரும் ஆடவர்கள் ரசித்து விடுவார்கள். என்னை வேறு யாரும் ரசிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் மூக்கையும் முளையும் வெட்டினேன் என்று சொன்னேன். இவளை போய் ராமன் நேசித்தான் என்று சொன்னால் அது ரொம்ப கொச்சையாக இல்லையா? அடிப்படையிலே கீழ்மை மிகுந்த பெண், அது எந்த சந்தேகமும் இல்லை. கீழ்மை குணம் அத்தனையும் உள்ளவள். ஆகவே அவளிடம் உணர்வு ரீதியாகவும் அவளிடம் தர்மம் இல்லை, சட்ட ரீதியாகவும். ஒன்னொருவர் மனைவியை ஒரு பெண் தூக்க உனக்கு யார் அதிகாரம் தந்தது? சரி, ராமன் தான் அப்படி பேசிவிட்டான் என்று வையுங்கள், குற்றவாளி என்றே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லை. ராமன் பிழையாக பேசினால் அவன் மனைவியை நீ தூக்கி கொண்டு போய் விடுவாயா? ராமன் உனக்கு அனுமதி தந்தானா? நில் 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 என்று வருகிறான் லட்சுமணன். அப்பவாவது இவள் போட்டிருக்க வேண்டும் அல்லவா? இல்லை என்று தூக்கி கொண்டு போக ஆயத்தப்படுத்துகிறாள். என்ன செய்வது சொல்லுங்கள்? போர்க்களத்திலே 2 பேர் எதிராளி நிற்கிறார்கள். ஒருவனுடைய துப்பாக்கி சுட தவறினால் அடுத்த நிமிஷம் மற்றவனுடைய துப்பாக்கி இவன் மார்பிலே பாய்ந்து விடும். ஆகவே முதல் சுட வேண்டியவன் சுடத்தான் வேண்டும். ஒரு நிமிடம் லட்சுமணன் தாழ்ந்திருந்தான் என்றால் சீதாபகரணம் என்பது சூர்பனகையாலேயே நிகழ்ந்திருக்கும். பக்கத்தில் லட்சுமணன் இருக்கிற பொழுது விடுவானா? அதனாலே அந்த தவறை கண்டிப்பதற்கு அவளை கொல்லக்கூட உரிமை முடிந்திருக்கும். இல்லை என்று அவளை அவமரியாதை செய்து அனுப்புகிறான். வேறு வழி இல்லை, சீதையை காப்பதற்கு அதுதான் வழி. ஆகவே சூர்பனகையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் உணர்வு ரீதியாகவும் அவளிடம் எந்த நியாயமும் இல்லை, சட்ட ரீதியாகவும் எந்த நியாயமும் இல்லை. இதுதான் நிலை. கைகையை பார்த்தால் அவளுக்கு உணர்வு ரீதியாக பிழை இருந்தது, சட்ட ரீதியாக பிழை இல்லை. பரதனை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களே ஆனால் அவனிடம் எந்த பிழையும் இல்லை, உணர்வு ரீதியாக பிழையும் இல்லை, சட்ட ரீதியாக பிழையும் இல்லை. சூர்பனகையிடம் உணர்வு ரீதியான பிழையும் இருந்தது, சட்ட ரீதியான பிழையும் இருந்தது. இப்போ நான் கேட்கிறேன், யாருக்கு மேலான கோபம் அதர்மத்துக்கு மேலான கோபமாக கற்றோரால் கணிக்கப்படும்? நல்லா நினைக்க வேண்டும். யாருக்கு மேலான கோபம் கற்றோருக்கு சந்தோஷத்தை தந்திருக்கும்? இங்க பாருங்க, மாறி பார்ப்போமே. யார் மீதான கோபம் கற்றோரால் ரசிக்கப்பட்டிருக்காதென்றால், எவன் எந்த குற்றமும் இல்லாமல் நிற்கிற பொழுது லட்சுமணன் கோபித்தானோ அந்த கோபத்தை கற்றவர்கள் ரசித்திருக்க மாட்டார்கள். சட்ட ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எந்த தவறும் இல்லாமல் இருந்த பரதன் மேலே தன்னுடைய ஐயத்தை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு லட்சுமணன் செய்த கோபம் இருக்கிறதே, நிச்சயமாக அது கற்றோரால் ரசிக்கப்படுகிற கோபமாக இருக்க நியாயம் இல்லை. ஏனென்றால் எந்த விதமான உணர்வு குற்றமோ சட்ட குற்றமோ இல்லாமல் நிற்கிற ஒருவன் மேலே லட்சுமணன் செய்த கோபத்தை பார்த்து கற்றவர்கள் ரசித்தால் அவர்கள் கற்றவர்கள் ஆக மாட்டார்கள் என்றபடியால் அந்த அணியை நான் முதலிலே விலத்துகிறேன். இரண்டாவது கைகேயி சூர்பனை. இவளிடம் பாதி குற்றம் இருந்தது, இவளிடம் முழு குற்றம் இருந்தது. இது மட்டும் இல்லை, நான் சொல்லுகிறேன், ஒன்றை மட்டும் சொல்லி தீர்ப்பை சொல்லிவிடுகிறேன். என்னவென்றால், நம் மனதிலே ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஒருவர் அநியாயம் செய்கிறார், மற்றவர் அதற்கு எதிரான குரல் எழுப்புகிறார். இந்த அநியாயம் செய்கிறவரை கோபப்படுகிறவன் தண்டிக்க வேண்டும் என்று நம் மனமே விரும்புகிறது. உங்களுக்கு தெரியுமா? ஜீவகாருண்யம் மிக்கவர்கள் கூட, நான் இந்த டிஸ்கவரி அந்த இதில் காட்டுவார்கள் டிவியிலே, புலியை மான் துரத்தி கொண்டு போய் கொல்லும். நம் மனம் பதறும். ஐயோ, இதை யாராவது தடுக்க மாட்டார்களா? அது உயிர் போராட்டத்திலே ஓடி போய் சுருண்டு விழுந்து சாகும். பதறுவோம் நாம். அபூர்வமாக ஒரு சில காட்சிகள் போடுகிறார்கள். சில காண்டாமிருகம் போன்ற மிருகங்கள், முதலை போன்றவை புலியை பிடித்து கொல்லும். நான் ஆச்சரியப்படுவதுண்டு. அந்த காட்சியை பார்க்கிற பொழுது, அந்த மானை வருகிற பொழுது அந்த பதட்டம் நமக்கு வருவதில்லை. இதற்கு வேண்டும் என்றுதான் நம் மனம் நினைக்கிறது. என்ன காரணம் என்றால், இது மற்றவர்களை வருத்துகிற ஜீவன், இதற்கு இந்த தண்டனை தேவைதான் என்று நம் மனம் நம்மை அறியாமல் உள்ளே ஒரு ரசனையோட பார்க்கிறது அல்லவா? நான் அதை சரி என்று சொல்லவில்லை, ஆனால் மனம் விரும்புகிறது, இந்த புலிக்கு இது வேண்டும் என்று நினைக்க. ஆனால் மான் கொள்ற பொழுது அது வருவதில்லை. இங்க பாருங்க, கையை மேலே கண்ட கோபம் இருக்கிறது, சூர்பனகை மேலே கொண்ட கோபம் இருக்கிறது. லட்சுமணன் 2 பேரும் தவறு செய்தார்கள். அப்போ நமக்கு என்ன எண்ணம்? பிழை செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். இது மனித உயிருக்குள்ளே இருக்கிற ரகசியம். அது நாம எல்லாம் பொய்யா மூடி கீடி நம்ம வஞ்சனத்தால சூதால மூடி வச்சிருக்கிறோம். அது வேற. இயல்பான உயிர்க்குணம், அதாவது ஒரு நல்லவன் வீழ்ந்தால் கவலையும், ஒரு கெட்டவன் வீழ்ந்தால் சந்தோஷமும் வருவது இயல்பு. அது ஒரு சாதாரண மனிதனுக்கே அது இயல்பு. இப்ப நான் நினைக்கிறேன்,
கையை மேலே லட்சுமணன் கொள்கிற கோபம் இருக்கிறதே, கையை மேலே லட்சுமணன் கோபம் கொள்கிறான், சூர்பனகை மேலே கோபம் கொள்கிறான். கையை மேலே கோபம் கொள்கிற பொழுது நமக்கு என்ன வருகிறது என்று கேட்டால், நமக்கு பொதுவாக 2 பேர்லையும் தான் 2 பேரும் பிழையானவர்கள், அது தெளிவானது. ஏனென்றால் சட்ட ரீதியான பிழையை விட உணர்வு ரீதியான பிழை பெரிய பிழை. அதான் என்ன அபிப்பிராயம். சட்டப்படி ஒருத்தனை குற்றவாளிக்கலாம், உணர்வுப்படி அவன் குற்றவாளியா இருந்தா குற்றவாளி தான், சட்டப்படி குற்றவாளியா இருந்தா தப்ப வாய்ப்புண்டு, தப்பலாம், தப்ப வேண்டும். உணர்வு ரீதியான குற்றத்தை மன்னிக்க முடியாது. இப்ப கையையும் உணர்வு ரீதியான குற்றவாளி தான், சூர்பனகையும் உணர்வு ரீதியான குற்றவாளி தான், ஆகவே குற்றவாளிகள் தான். இப்ப நமக்கு என்ன வருகிறது, லட்சுமணன் கோபப்படுற பொழுது அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஒருவனாவது இருக்கிறானே என்று சந்தோஷம் தான் வருகிறது. ராமாயணத்தை படிக்கிற பொழுது நான் அப்படித்தான் நினைக்கிறேன், சந்தோஷம் தான் வருகிறது. இந்த அநியாயம், ராமன் ரொம்ப பெரிய ஆளியா, அவன் ரொம்ப ராவணனையும் மன்னிப்பான், அதையும் மன்னிப்பான், நம்மால் அது மன்னிக்க முடியாது. நமக்கு கோபம் தான். இதென்ன இது, ஒரு கொஞ்சமாவது இவன் கோபம் கொள்ள வேண்டாமா என்பதுதான் நம் உணர்வாக இருக்கிறது. கையைக்கு எதிரான லட்சுமணனுடைய கோபம் வருகிற பொழுது ராமன் வந்து தடுக்கிறான். எங்களுக்கு என்ன, படிக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன இவன் இப்படி, அவனை கொஞ்சம் கோபப்பட விட்டால் என்ன என்றுதான் எங்கள் மனம் நினைக்கிறது. சூர்பனகைக்கு எதிரான லட்சுமணனுடைய கோபம் காணுகிற பொழுதும் அப்படித்தான் நினைக்கிறது. அப்போ கற்றவர்கள் திருப்தி எங்கே வரும், பிழையானவன் தண்டிக்கப்படுகிற பொழுது அந்த திருப்தி வரும். கையையை பொறுத்தளவிலே லட்சுமணன் கோபம் கொண்டானே தவிர கோபத்தினுடைய விளைவை அவன் செயலாக்கவில்லை. சும்மா சத்தம் போட்டது மட்டும்தான், செயலாக்கவில்லை. என்னையா சும்மா சத்தம் போட்டு ராமன் சொன்ன அடங்கி போய்விட்டானே என்று நமக்கு சில நேரத்திலே ஒரு சலிப்பும் வரத்தான் பார்க்கிறது. ஆனால் சூர்பனகை விஷயத்திலே அது கதை அமைப்பே அப்படி அமைந்தது. அவன் சத்தம் போட்டு சும்மா இருக்க முடியல, தூக்கிட்டாள் சீதையை. அப்ப என்ன செய்யறது, காப்பாற்ற வேணும், வெட்ட வேண்டும். அப்ப என்ன ஆயிற்று தெரியுமா, கோபம் என்ற உணர்வு செயலாக மாறி ஒரு பிழையான ஆள் தண்டிக்கப்பட்டாள் என்ற காட்சியை நாங்கள் சூர்பனகை வதத்திலே தான் காண்கிறோம், சூர்பனகையினுடைய சம்பவத்திலே தான் காண்கிறோம். இங்கே கோபம் வந்ததே தவிர அந்த கோபத்தினுடைய விளைவு செயலாக மாறவில்லை. அப்படி பொங்கிட்டு அடங்கிட்டான். அங்கே கோபம் வந்தது, கோபம் வந்தது மட்டுமல்ல, அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை வந்தது. தேவையோடு சேர்ந்து அந்த கோபத்தை செயலாக்கி காட்டினான் என்கிற பொழுது அங்கேதான் கற்றவர்கள் ஆகா பிழைக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துவிட்டது என்று உணர்ச்சி வயப்படுகிறார்கள், அதிலாய் மயங்குகிறார்கள் என்றபடியால் என்னுடைய அபிப்பிராயப்படி தீர்ப்பு சொல்லுகிறேன். நிச்சயமாக கற்றோர்களை உவக்கச் செய்கிற, கற்றோர்களை மகிழச் செய்கிற ஒரு லட்சுமணனுடைய கோபம் என்றால் அதிலே முதல் இடம் அவன் சூர்பனகைக்கு செய்த கோபம்தான் என்று தீர்ப்பு கூறி இந்த மன்றத்தை நிறைவேற்றுகிறேன்.